இந்த பிரபஞ்சங்கள் தொடர்பாக நீண்ட ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறவர்கள் நாசா விஞ்ஞானிகளுக்கு ஒரு சந்தேகம் எழுகின்றது. என்ன என்று சொன்னால், இந்த பூமியினுடைய இந்த பிரபஞ்சத்தினுடைய மைய பகுதி சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கின்றது, இப்பொழுது இந்த மைய பகுதியை கண்டுபிடிக்க வேண்டும். அப்பொழுது என்ன சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், ஜோன் எக்பர்ட் என்கின்ற ஒரு தலைமை விஞ்ஞானி தலைமையிலே ஒரு 30 பேர் கொண்ட விஞ்ஞானிகளை செலக்ட் பண்ணி அனுப்புகின்றார்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக இந்த உலகம் முழுவதும் சுற்றி பாருங்கள், இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த பூமியினுடைய மையப்பகுதி எங்கே இருக்கின்றது என்று எங்களுக்கு கண்டு வந்து அறிக்கை தர வேண்டும் என்று. அவர்களும் அதே போல 1985 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இந்த பூமியினுடைய மையப்பகுதியை காண்பதற்காக புறப்படுகின்றார்கள். புறப்பட்டவர்கள் 20 ஆண்டுகளாக இந்த தேடுதலிலே இருக்கின்றார்கள். 20 ஆண்டுகளில் பிறகு 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி நாசாவை வந்தடைகின்றார்கள். வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கின்றார்கள். அந்த அறிக்கையிலே நாங்கள் பூமியினுடைய மையப்பகுதியை கண்டுபிடித்து விட்டோம் என்று அறிக்கையை தாக்கல் செய்துவிட்டு வருகின்றார்கள். இப்பொழுது அவர்களுடைய கேள்வி எழுப்பப்படுகின்றது, இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த பூமியினுடைய மையப்பகுதியை கண்டுபிடித்து விட்டீர்களா என்று. அவர்களாம் கண்டுபிடித்து விட்டோம். இந்த பூமியினுடைய மையப்பகுதி எங்கே இருக்கின்றது? இந்தியாவிலே இருக்கின்றது. அது இந்தியாவிலே எங்கே இருக்கின்றது? தமிழ்நாட்டிலே இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே எங்கே இருக்கின்றது? சிதம்பரத்திலே இருக்கின்றது. சரி, சிதம்பரத்திலே அது எங்கே இருக்கின்றது? சிதம்பரத்திலே தில்லை நடராஜ பெருமான் தாண்டவமாடுகின்ற அந்த பாதத்திலே இருக்கின்றது இந்த பூமியினுடைய மையப்பகுதி. இதையேதான் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் சேக்கிழார் பெரிய புராணத்திலே சொல்லுகின்றார். அதை நாங்கள் கண்டுகொள்ளவில்லை. எப்படி சொல்லுகின்றார்? உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அம்பலத்தாடுவான், அந்த அம்பலத்தான் ஆடுகின்ற அந்த பாதத்திலே தான் இந்த பூமியினுடைய மையப்பகுதி இருக்கின்றது. அவருடைய அந்த பாதம்தான் அந்த மையப்பகுதியை காத்து கொண்டு இருக்கின்றது. இதையேதான் அன்று சொல்லப்பட்டது. இதை கண்டுபிடித்து சொன்னவர்கள் யார்? இன்று 2005ஆம் ஆண்டு கண்டுபிடித்து சொன்னவர்கள் அவ்வளவு பேருமே ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானிகள். இன்று அன்று சேக்கிழார் சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்று அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம்.